நாம இந்த வீடியோல பார்க்க போறது மீண்டும் ஒரு பெருமாள் கோவில் பற்றி தான். சமீபத்தில் குமரிசேகம் நடந்த இந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு அருகில் சேவூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்க போறதுன்னா அவினாசி பஸ் ஸ்டாண்ட்ல சேவூர் போறதுக்கு நிறைய பஸ் நிற்கும். திருப்பூர் அவினாசி கோவையில இருந்து சேவூர் போறதுக்கு நிறைய பஸ் இருக்கு. சேவூர் போனதுமே மிக அருகில் இந்த கல்யாண வெங்கட ரமணசாமி என்ற பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவிலின் வரலாறு பார்க்கும்போது சோழர் காலத்துல செம்மியன் கிளாநடி நல்லூர் எனும் பெயரில் இருந்தது. கொங்கு நாட்டில் இந்த இடத்தை சோழர்கள் ஆட்சி பண்றாங்க. பின் வீரபாண்டியன் கிபி 953 வருடம் சோழருடன் போரிட்டு வென்றதால் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் எனும் வாசகம் திருநெல்வேலி கல்வெட்டில் உள்ளது. பின் பாண்டியர்களின் தலைநகரான மதுரையை தவிர இரண்டாம் தலைநகராக செம்பியன் கிளாநடி நல்லூர் சேவூராக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கருவறை சுற்றுப்புற கல்வெட்டிலும் செம்பியன் கிளாநடி நல்லூர் என்று உள்ளது. மேலும் சேவூர் அழகப்பெருமாள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சேவூரில் கிபி 953 முதல் போரும் 962 இரண்டாம் போரும் நடைபெற்றது. இதில் சோழர்களும் பாண்டியர்களும் மாறி மாறி வென்று பாண்டியர்களாலும் சோழர்களாலும் ஆளப்பெற்ற சிறப்புமிக்க ஊர் சேவூர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அதோடு திப்பு சுல்தான் படையெடுப்பில் சேதப்படுத்தப்பட்டு 20 வருடங்கள் கழித்து போன வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு அழகப்பெருமாள் எழுந்தருளினார். வீரபாண்டிய மன்னன் தீபஸ்தம்பத்தை கோயிலின் முன்பு வைத்து இக்கோயிலை கட்டினார். போன நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது.